ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து நம்ம க்ரியேட்டிவான நியூ லுக் கொடுக்குற ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் ஈஸியான மெத்தடில். அது வந்து எப்படின்னு இன்றைக்கி வந்து நம்ம வாங்க வீடியோ பார்க்கலாம். நாம் வந்து நார்மல் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறோமோ அதே மெத்தடில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சு இருக்கிறது போல் மார்க்கரெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த பீஸ் வந்து 2 பீஸும் ஒன்றா இருக்கிறது போல் வச்சுட்டு இந்த நடுப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கட் பண்ண பகுதியில் தான் நம்ம வந்து இன்றைக்கி டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். நான் வந்து லைனிங்கை தான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடியில் வந்து நான் ப்ளவுஸோட பீஸும் மேலே வந்து லைனிங் பீஸும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு தையல் அடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி மேலே ஒரு படி தையல் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு திருப்பி நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு பக்கத்தை அடித்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தையும் கரெக்டாக 2 பக்கமும் வந்து ஆப்போசிட் சைடு பார்த்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஏன்னா முன்பக்கம் வந்து குடஞ்ச பகுதியும் பின்பக்கம் வந்து குடையாத பகுதியும் தான் நம்ம வந்து அடிக்கணும். அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி அடிச்சுக்கோங்க. நம்ம முன்ன ஸ்லீவ் ஒரு பக்கம் வந்து எப்படி நம்ம அடித்தோமோ அதே மெத்தடில் இதையும் அடிச்சுட்டு லைனிங்லாம் சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 பக்கமும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து 2மே சரியாக இருக்குது. இப்போ வந்து நடுவில் டிசைன் கொடுக்கறதுக்காக நம்ம 1 இன்ச் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸை வந்து லைனிங் பீஸ் அதே மாதிரி எடுத்து இன்னொரு லைனிங் மேலே வச்சுட்டு சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது போல் நீங்கள் லைனிங் பீஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக ப்ளவுஸில் மீதியான பீஸும் நான் வந்து இது வந்து சைனிங் கிளாத்தாக இருக்குது. அதனால் இதே பீஸில் வந்து 1/2 மீட்டருக்கு கலர் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம 2 கலந்து தான் வந்து நம்ம ஸ்லீவ்க்கு வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். நான் வந்து ஸ்லீவ்க்கும் நெக்குக்கும் 2க்கும் அதே டிசைன் தான் கொடுத்துருந்தேன். நம்ம வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நான் 2 சேர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 4 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 சைடும் வந்து 4 இன்ச் இருக்கிறது போல் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதாங்க நான் 1/2 மீட்டர் வாங்கிட்டு வந்த பீஸு. நம்ம 2 வந்து இது கலந்து கொடுக்கும்போது 2 கலருக்கு வந்து மேட்சாக கரெக்டாக பார்க்க கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்கும். இது கலர் காம்பினேஷன் வந்து 2க்குமே மேட்ச் ஆகுறதுனால நான் வந்து இதை செலெக்ஷன் பண்ணேன். நம்ம வந்து 2 சேரீக்கு வந்து இதை கட்டிக்கலாம். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி டிசைனாக கிராண்டாக போட்டு போகும்போது அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த 4 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து இதை வந்து எப்படி மடித்து கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். துணி கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ண பீஸை முக்கோண ஷேப் வர்ற போல் இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே சைடில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. அதே போல் இன்னொரு கலர் இருக்குல்ல, அதையும் அதே போல் வச்சுட்டு நடுவில் கரெக்டாக அந்த வி ஷேப் வர்றது போல் வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. ஃபுல்லாக எல்லாமே இதே மெத்தேடில் நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து அது மேலேயே நம்ம லைனிங் கிளாத் வச்சுருந்தோம்ல கட் பண்ணி அந்த பீஸ் மேலேயே ஒரு பீஸாக இந்த மாதிரி வச்சு கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நடுவில் வந்து அந்த முக்கோண ஷேப் வர்றது போலயே வச்சுருங்க. கலர் வந்து ஒரு கலர் வந்து லைட் ஆரஞ்சு, இன்னொரு கலர் வந்து லைட் எல்லோவும் வச்சுட்டு இந்த மாதிரி தையல் அடிச்சிடுங்க. ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு முடிகிற வரைக்கும் அடிச்சுட்டு வந்துடுங்க.
லாஸ்ட்டில் வந்து முடியும் போது ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கீழே வச்சுட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கைக்கிட்ட கொடுக்கும்போது கரெக்டாக அந்த முக்கோண ஷேப் வரும்போது அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறமா 2.5 இன்ச்சு வர்ற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மார்க்கரால் மார்க் பண்ணிக்கோங்க. நடுப்பகுதியில் வந்து 1.25 இன்ச்சு வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து கட் பண்ணும்போது 1 இன்ச்சு கட் பண்ணோம். நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச்சு போயிருக்கும். அதனால் மொத்தமாக வந்து 2.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் உள்ள அந்த பிசுறு துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடுங்க. ஓவர்லாக் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம ஸ்லீவோடு எடுத்து நம்ம இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக நம்ம இந்த மார்க்கால் மார்க் பண்ணாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அப்புறமா இன்னொரு பகுதியும் அதே போல் எடுத்து வச்சுட்டு தையல் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்ம தனியாக வந்து பீஸு எடுத்து ஜாயின் பண்ணுறது ஒரு வேலை தான். ஆனால் இது வந்து பார்க்க நல்லா லுக்காக அழகாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து லைன் 2 ஸ்லீவ் சைடில் உள்ள 2 ஸ்லீவுமே வந்து கரெக்டாக நேராக இருக்கிறது போல் வச்சு தையல் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அளவு மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணோமோ அதே மெத்தேடில் துணி இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க, இல்லாட்டி பிரிஞ்சிட்டு வரும். இப்போ வந்து ஸ்லீவ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பைப்பிங் கொடுத்தா அழகாக இருக்கும். அதனால் நம்ம அது ஒரு சின்னதாக பைப்பிங் ஒன்று கொடுத்துடலாம். நம்ம நடுவில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் டிசைன் கொடுத்தோம் இல்லையா, அதே கலரில் வந்து நம்ம இப்போ பைப்பிங் கொடுத்தா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதே பீஸை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. பைப்பிங் கொடுக்கும்போது அது 1/4 இன்ச்சு வந்து இந்த மாதிரி மடித்து தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது வந்து ரொம்ப ஓரமாக தள்ளி பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிட்டு அப்புறமா வந்து தையல் போட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஸ்லீவில் பைப்பிங் கொடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே திக்னஸாக நல்லா உருளையாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும் நம்மளுக்கும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு தையல் அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே திருப்பி அப்படியே அடியில் உள்ள துணியும் இந்த மேலே உள்ள துணியும் வந்து திருப்பிட்டு கொஞ்சமாக பீஸ் உருளையாக வச்சுட்டு அப்படியே இது ஃபுல்லாக தையல் போட்டு வந்துடுங்க ஓரமாக. இந்த நடுப்பகுதியில் வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும். அதனால் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக பார்க்க இவ்வளோ லுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நடுவில் டிசைனுக்காக நம்ம இந்த மாதிரி மணி எடுத்து ஒன்று மாற்றி ஒன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி கோர்த்து வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கை தூற்றும் போது வந்து பிரிஞ்சிடும். அதனால் அதை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் முடிச்சு போட்டு அப்புறம் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கட்டிட்டு வந்துடுங்க ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே க்ரியேட்டிவாக இருக்கிற டிசைன். அதுவும் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட பேக் நெக் வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.